ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸ் சேனலில் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அதாவது சுக்கு குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய் 2 சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்ததாக தக்காளி 3 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா 15 பல் பூண்டு, அதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் சுக்கு பொடி ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தோரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், பச்சரிசி ஒரு 3 ஸ்பூன், அடுத்தது சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெட் சில்லி வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். அடுத்ததாக மல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, அடுத்ததாக 4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சீரகம், லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவு வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அடுத்ததான் ஒரு மிக்சி கப்பில் எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் அப்போ தான் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு சுவையான சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் சாதத்துக்கு, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். இது வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஏன்னா சளி பிரச்சனை இருக்கவங்க இந்த குழம்பை சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாத்தையும் க்யூர் பண்ணிவிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டிப்பாக அந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.